அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அரளி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி 2025 ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 600+ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வேகன்சி, குரூப் 2க்கு எவ்வளோ, 2Aக்கு எவ்வளோ, ஸோ ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 713, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11. ஸோ இந்த வருடத்தோட எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கோம். இந்த வருடத்தோட கடைசி இதுதான் கண்டிப்பாக. ஓகே, குரூப் 5A சர்வீஸ் இருக்கு, பட் இது நமக்கு வராது. பட் இருந்தாலும் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது, இதோட முடியுது. சரிங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதோட முடியுது. ஸோ அது எவ்வளோ வேகன்சிஸ் என்னன்றதை பார்த்துருவோம். சரியா, ஓகே. டேட்டு பார்த்தீங்கன்னா 15/7/2025. இதை நம்ம வந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டோம், டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ வர லேட் ஆனாலுமே தயவுசெய்து டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/8/2025 தான் லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 18/8 இருந்து 20/8. சரியா, எக்ஸாம் எப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் 28/9, அதாவது செப்டம்பர் மாதம் லாஸ்ட்ல. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன போஸ்ட், எவ்வளோ வேகன்சிஸ். ஓகேவா. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாருமே குரூப் 4 விட அதிகமான இருக்கக்கூடியது குரூப் 2. கேட்டகரி வைஸ் வந்து அதிகமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸ். எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கொஸ்டின் வச்சு செஞ்சாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவே போடலை, பட் தனியாக ஒரு வீடியோ வரும். சரியா, அந்த கொஸ்டின் வச்சு செஞ்சது செய்யாதது இதெல்லாம் விட்டுருங்க. அதுவே அப்படி சூனாப்பானா நீயே அப்படின்னா நானா எப்படின்ற மாதிரி தான் இப்போ என்ன குரூப் 2 வரப்போகுது. இது என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓலைச்சுவடியை தேடிட்டு இருக்காங்க படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து பண்ணா இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வழிகள், ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பயங்கரமா இருந்திருப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசியில சிலபஸ் அப்டேட் பண்ணாங்க பாத்தீங்களா, டிஎன்பிசியில சிலபஸ் அப்டேட் பண்ணப்ப ஸோ அங்கேயே அவங்க ஒரு இக்கு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவங்க கவனிச்சவங்க எல்லாருமே யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது பெரிய இஷ்யூவாகவே இருந்திருக்காது. ஏன்னா இந்த போஸ்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ எழுதியிருக்காங்களா குரூப் 4ல, இதுலேயும் எத்தனையோ பேர், அப்போ 6000 வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 பேர் போஸ்டிங் வாங்க தான் போறாங்க இதுல செலக்ட் ஆகிட்டு. ஏன் அந்த 6000 பேர் மட்டும், எல்லாருக்கும் கஷ்டம்தான், 6000 பேர் மட்டும் எப்படி போஸ்டிங் வாங்குவாங்க? ஸோ அதை நீங்க யோசிக்கணும். சரிங்களா, கொஸ்டின் டஃபா கேட்டுட்டாங்க, இப்படி கேட்டுட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. சரியா, ஏன் அப்படின்னா சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது. ஸோ டைரக்டா இத்தனை கொஸ்டின் தான் கேட்க போறேன்னு சொன்னாங்க, அவங்க எதுல இருந்து எடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. அதனால யோசிங்களா, ஸோ அதெல்லாம் யோசிங்க. சரியா, ஸோ அதனால கஷ்டமா இருக்கு, இந்த பேச்சே நம்ம வந்து பேசவே கூடாது. அவங்க எப்படினாலும் கேட்கட்டும், நம்மளால முடிஞ்சதை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற மனப்பான்மைக்கும் வந்துருங்க. சரியா, ரைட். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 6. சரியா, டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள், அதாவது நார்மல் பர்சனுக்கு ஒன்றும், இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த தடவை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல தான் எல்லாமே எடுக்கிறாங்க. 2 வேகன்சி. ப்ராபபேஷன் ஆஃபீஸர், தமிழ்நாடு சோசியல் டிஃபென்ஸ் சபார்டினேட் சர்வீஸ், சில்ட்ரன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ்ல 3. இதுக்கெல்லாம் பே லெவல் பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா, ரைட். சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 இருக்கிறதுலேயே அதிகமான ஒரு ஹை கிரேட்னா இதுதான் சப் ரிஜிஸ்டர் போஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 6 போஸ்ட். அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ் 3. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் 5. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர், அதாவது டிஎன்பிசிலே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஒரே ஒரு வேகன்சிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க 13 வேகன்சி. ஃபாரஸ்டரில் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளானடேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இதில் வந்து 9 வேகன்சி, மொத்தம் 50 குரூப் 2க்கும். சரியா, குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து 65 போஸ்ட். சரிங்களா, லெவல் 12 இதெல்லாம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர்,
ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு வேகன்சி. இது ஆடிட் இன்ஸ்பெக்டர் 11, அசிஸ்டன்ட் கிரேட் 3 4, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சரிங்களா தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீசஸ் கமர்ஷியல் டேக்ஸஸ்ல 3 1 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே ரைட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸோ மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இதில் ஃபுல்லாகவே அசிஸ்டன்ட் லெவலில் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சரியா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டினரி சயின்சஸ் இதுல வந்து நிறைய இந்த தடவை போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 41 வேகன்சிஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல 74 வேகன்சிஸ், ரிஜிஸ்ட்ரேஷன்ல 7, டிரான்ஸ்போர்ட்ல 13, பப்ளிக் ஹெல்த் 28, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் 1, லேபர் டிபார்ட்மெண்ட்ல 33, ஹைவேஸ் 4, பிளாக் பேட் கிளாஸஸ் வெல்ஃபேர் 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடட். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக ஸ்கூல் எஜுகேஷன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா 109 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சரியா, 109 வேகன்சி. ஸோ எல்லா விதமான வேகன்சிஸுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. இது ஒரு டிகிரி லெவல் போஸ்ட், டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தயவு செய்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. வேகன்சிஸ் கம்மி தான், பட் எப்போனாலும் மரணம் விட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக 595 ப்ளஸ் ஒரு 50 வேகன்சிஸ் ஈக்குவல் டு 645 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னது குரூப் 2 சர்வீசஸ்க்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா மினிமம் 22 ஏஜ், மினிமம் 22 ஏஜ் ப்ராபபேஷன் ஆஃபீஸருக்கு. அதாவது ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 32, சிலதுக்கு 42. அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் டெஸ்டிடியூட் விடவா தான் அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதையும் சிலதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஸோ இது எல்லாமே அதே மாதிரி இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 தான் ஏஜ். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போறீங்கன்னா எதுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்றத பார்த்துட்டு தயவு செய்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அது வந்து குரூப் 2A சர்வீஸ். குரூப் 2A சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இருந்தால் 25 சரியா. ஓகே. ஸோ ஏஜ் லிமிட்டை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா குவாலிஃபிகேஷன் சரியா. இது எல்லாருமே தெரிஞ்ச அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். MA டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு MA டிகிரி. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபரெண்ட்லி ஏபிள்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு டிகிரி. ப்ராபபேஷன் ஆஃபீஸர்னாலும் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி எதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ராபபேஷன் ஆஃபீஸருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா MA டிகிரி கிரிமினாலஜி ஆர் சோசியாலஜி முடிச்சிருக்கணும் இந்த 1023ன்ற கோடுக்கு. அதையும் பார்த்துக்கணும். அடுத்து சப் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னது கண்டிப்பாக ஒரு இதில் டிகிரி முடிச்சிருக்கணும். ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா BL டிகிரியும் வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி, மேக்ஸிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்லாம் கண்டிப்பாக டைப் ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து ASO மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஜென்ரல்லா சரியா. மாஸ்டர் டிகிரி அல்லது ஜென்ரல்லா இல்லாட்டி பேச்சுலர்ஸ் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் எனி ஆஃப் த பார்ட்ஸ் இதாக இருக்கு பாருங்க சரியா. அடுத்து ஃபாரஸ்டர். ஃபாரஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட்ஸிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னது ஆல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா ரைட். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க குரூப் 2A சர்வீஸ். இதுக்கெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கெல்லாம் என்னது டிகிரி முடிச்சிருந்தாலே 2A போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி யார் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிங்களோ எலிஜிபிள் தான். முக்கியமாக ஃபாரஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஐ ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. அதை பார்த்துக்கோங்க. ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 யார் யாருக்கு ஸ்டாண்டர்ட் 1 யார் யாருக்கு ஸ்டாண்டர்ட் 2 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் சரியா. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அடுத்து 2 சர்வீஸுக்கு மெயின்ஸ் இருக்கும். குரூப் 2A சர்வீஸுக்கு தனியாக மெயின்ஸ் இருக்கும். ஓகேவா. ரேங்கிங் ப்ரொசீஜர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க
அதாவது நேஷனல் லெவல் காம்படிஷன் டோர்னமெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஸோ அவங்க யாராச்சும் இந்த கோல்டு சில்வரு பிரான்ஸு பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100க்கு இவ்வளோ மார்க் அப்படின்றத அலோகேட் பண்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்க ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு என்னது 2A ப்ரிலிமினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25, டோட்டலாக 300 மார்க் இருக்கும். OMR மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 90 மார்க் எடுத்தா பாஸ். அடுத்து மெயின்ஸ் வந்து குரூப் 2க்கு வேற மாதிரி இருக்கும், குரூப் 2A வேற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 சரியா. குரூப் 2க்கு பேப்பர் 1ல 100 மார்க் இருக்கும், பேப்பர் 2ல 300 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். ஸோ மொத்தமாக மினிமம் வந்து இதில் 40, இதில் 90, 130. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஸ்கிரிப்டிவ் டைப். அடுத்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து 100 மார்க் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ரீசனிங்ல மொத்தமாக 300 மார்க், 200 கொஸ்டின் இருக்கும், 90 மார்க் எடுத்தா பாஸ். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இருக்கும் குரூப் 2A. ஸோ பேட்டர்ன் எல்லாமே மாத்திருக்காங்க, அதை தயவு செய்து பார்த்துக்குங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், 100 ரூபா தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. மறக்காம தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்பதான் சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லாஸ்ட் பேஜ்ல 4வது சர்டிஃபிகேட் இருக்கும் உங்க காலேஜ்ல கொடுத்து, அதாவது டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை உங்க காலேஜ்ல கொடுத்து போட்டோகிராஃப்ஸ் கேண்டிடேட்ஸோட சைன் வாங்கிட்டு அட்டஸ்டர், அதாவது உங்க காலேஜோட சிகில் வாங்கி அட்டஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்க வந்து என்னது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட்ஸா இருந்தா கால் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும். சரியா? முக்கியமா அப்ளை வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோ போடுவோம். இந்த எக்ஸாம் டெக்னிக்கல் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வீடியோ வரும், அதை பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.